ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்யுங்களேன். பாத்துக்கலாம் பிரதர். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். இன்னும் கொஞ்ச நாள் தானே. அண்ணே. ஏய் வாங்க. மாணவினே. குடி. நீ குடிண்ணே, நான் குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டேண்ணே, நீ குடி. நீங்களும் குடிங்கண்ணே. அண்ணே தேவையில்லாத வேலை செய்யறண்ணே. மழை மாறி துணியை குவிச்சு வச்சுட்டு முடிக்கிறேன்னு சொன்னா எப்படிண்ணே? பாத்துக்கலாம் நிவினே. நீ இப்படியே வேலை செஞ்சாலும் இத முடிக்கிறதுக்கு எப்படியும் 2 வாரம் ஆகும் போல இருக்கே. நம்பிக்கை தானே வாழ்க்கை. இல்லண்ணே, முதல்ல உடம்ப பாருண்ணே. உடம்பு தான் முக்கியம். இன்னும் கொஞ்ச நாள் தானடா. அக்கா, காலையில மேக்கப் ஆர்டிஸ்ட் 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அப்படின்னா மேக்கப் போடுறதுக்கு ஆளுங்க வந்துருவாங்கம்மா. அவங்களையும் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவீங்க? மேக்கப்லாம் எதுக்கு, நானே போட்டுக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு நீ எப்படிக்கா மேக்கப் போடுவ? ஆமா, பெரிய ஃபங்க்ஷன், நம்ம 4 பேர் தானே. என்னடி இப்படி சொல்லிவிட்ட? ஊர்ல இருந்து உன் மாமியாரு நாத்தனாரெல்லாம் வராங்க. விஜய் தம்பி வீட்டுல சொல்லியிருக்கோம். தெரு முழுக்க கூப்பிட்டுருக்கோம். காவேரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கூப்பிட்டுருக்காளே. இவங்களெல்லாம் யார் கேட்டு கூப்பிட்டீங்க? ஏண்டி யார கேட்கணும்? இவங்கெல்லாம் வந்தா நிக்கிறதுக்கு இடம் இருக்கும். சாப்பாடு அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சுக்கா. அரேஞ்ச் பண்ணியாச்சா? எங்க? உனக்கு தானே ஃபங்க்ஷனு, நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம். நீ டென்ஷன் ஆகாம அப்படியே ரிலாக்ஸ்டா இரு. ஆமாண்டி, அப்படியே ரிலாக்ஸா இருந்துடுறேன். இதெல்லாம் நின்னு பாத்துக்க வேண்டிய ஆளை இந்த ஏரியாவிலேயே காணோம். எங்க போனார்னே எனக்கு தெரியல. ஒரு நாளும் இல்லாத வேலையா திடீர்னு அவருக்கு வேலை வேற ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. நைட்டெல்லாம் என்ன வேலைன்னு யாராவது அவரை கேக்குறீங்களா? அத்தை, இதுல பழம்லாம் இருக்கு அத்தை. சரி. நீ எங்கங்க ஒரு மாதிரி இருக்க? ரொம்ப டயர்டா இருக்கீங்களே மாமா. அது பரவாயில்லம்மா. இன்னைக்காவது ஒழுங்கா படுத்து தூங்குடா. அத்தை, காலையில 9 மணிக்கு ஹால் போயிடலாம். எந்த ஹாலு? அதானே, எந்த ஹாலு? ஃபங்க்ஷன் நடக்கிற ஹால். ஃபங்க்ஷன் வீட்ல தான் நடக்குது, அது கூட தெரியலையா உங்களுக்கு?
அது கூட மறந்துருச்சா? இது யார் வீட்டு ஃபங்க்ஷனோ இல்ல, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், என்னோட வளகாப்பு. அதனால தான் சொல்றேன், வீட்ல எல்லாருக்கும் இடம் பத்தாதுல்ல, பக்கத்துல ஹால் புக் பண்ணியிருக்கேன். நல்லதா போச்சு மாமா. எல்லார்கிட்டயும் வீட்டுக்கு தானே வர சொல்லிருக்கோம். ம். ஹால்லாம் தூரம்லாம் இல்ல அத்தை, நம்ம தெருமுனையில இருக்க ஒரு ஹோட்டல், அங்க இருக்க ஹால் தான், சின்னதா நல்லா இருக்கும். ஓ, எதுக்கு தம்பி ஹோட்டல் அது இதுன்னு செலவு பண்ணிக்கிட்டு, வீட்ல நர்மதாவுக்கு பண்ணோம்ல, அந்த இடமே நல்ல ஃப்ரீயா இருக்கும், அங்கேயே பண்ணிக்கலாம். ஹோட்டல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அதுக்கெல்லாம் கையில பணம் இருக்கா? அதெல்லாம் பாத்துக்கலாம் கங்கா, பேசியாச்சு, அதனால அங்கேயே ஃபங்க்ஷன் வச்சுப்போம். ம். வீட்லயே வைக்கலான்னு தான் எனக்கு தோணுது. வயித்து பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, எதுக்கு அலைஞ்சுக்கிட்டு? சரிங்க அத்தை, வீட்லயே வச்சுப்போம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நாளைக்கு நான் நல்ல புடவை கட்டுறதுக்கு ஒரு பிளவுஸ் தச்சு தரேன்னு சொன்னீங்க, என்ன பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஹ, இதெல்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையே. கங்கா, நீ டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காவேரி, மத்தபடி எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் டபுள் ஓகே மாமா. சரி, நான் காலையில வரேன். எங்க போறீங்க? பிளவுஸ் தைக்கணும்ல, வெட்டி வச்சிருக்கேன் கங்கா, தச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். காவேரி, ஒரு நிமிஷம் வாயா. இன்னைக்கு கூட வீட்ல இருக்க மாட்டாரா? இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்கல்ல? பொண்டாட்டிக்கு ஒரு விசேஷத்தை வச்சுக்கிட்டு அவர் வீட்ல இருக்க முடியுமா? அவனுக்கு 1000 வேலை இருக்குடி. சும்மா தொணன்னு எண்ணெயில விட்ட தண்ணி மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. என்னாச்சு மாமா? ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்துருமா? கால் பண்ணா 1/2 hour தான். வேற ஏதாவது இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? கங்கா ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா? எல்லாம் சரிதான் மாமா. ஆனா நீங்க பக்கத்துல உட்காரும்போது இப்படி டயர்டா உட்கார கூடாதுல்ல? இல்ல, தச்சு முடிச்சா தூங்கிடுவேன். பிளவுஸ் மட்டும் தான் தைக்கணும், நான் பாத்துக்கிறேன். நீ ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு. சரிங்க மாமா. சரிம்மா, நான் வரேன்.